நீங்க என்ன உயிரோட விட்டா நான் உங்களை உயிரோட விடுறேன். ஏய், என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரஜன். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். ஃபைனலி ராஜஸ்தான் ஒரு வெற்றி, ஓபனர்ஸ் ஃபயர்ட் அப். நல்ல வேலை என் டீம் இப்பயாவது ஒரு ஜெயிச்சிருக்கு. இப்பயாவது ஒரு யூனிக் பிக் எடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெயிக்கிற ப்ரிடிக்ஷன்ல நம்ம இந்த மேட்ச் பத்தி டீடைலா இந்த வீடியோல பாத்துடலாம். அப்பா செம்ம அடி. இந்த மேட்ச் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது என்னடா நான் பார்த்தேன்னு இருக்கு. இது மேட்சா இல்ல அந்த சின்ன பையன் வந்து ஒரு டோட்டல் இந்த கிரிக்கெட்டோட அப்ரோச் அப்படியே மாத்திட்டான் அப்படின்னு சொல்லலாம். அவன் பேசுறதால என்ன திட்டாதீங்க. என்னை விட வந்து கிட்டத்தட்ட 10 வயசு 14 வயசு சின்ன பையன் அந்த பையன். ஸோ வந்து டோட்டலா அப்படியே மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு இன்னிங்ஸ் ஆயிடுச்சு. என்னால இன்னுமே என்ன கனவு கண்டனா என்னடா இந்த அடி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் வர்றவங்க எல்லாம் பிறந்த உடனே வந்து பேட்டை பிடிக்க சொல்லி தரணும், இல்ல பாலை பிடிக்க சொல்லி தரணும் போல அந்த மாதிரி வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஸோ வந்து அதே மாதிரி இப்ப நிறைய பிளேயர்ஸ், கருண் நாயரா இருக்கட்டும், கிரிக்கெட் ப்ளீஸ் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ்ங்கிறாரு. இந்த மாதிரி பசங்க எல்லாம் அப்படி க்ரோ அப் ஆகி வரப்ப கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆனா கூட வெளில தூக்கிட்டு உள்ள வந்துடுவாங்க. சின்ன கேப் கிடைச்சாலும் பூந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. மாதிரி என்ன மாதிரி அந்த மாதிரி வேலைக்காரிங்கிறாங்களே அது மாதிரி இது வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி. அப்பா அந்த ஆடை மட்டும் ஞாபகமே படுத்தாதீங்க ப்ரோ. மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஆட். சத்தியமா ஐயோ, அதுவும் அந்த அவர் பேசுறப்போலாம் வந்து மாறி மாறி மாறினே இருக்கு அப்படியே மாறி மாறி வேற மாதிரி. ஆனா வைபவ் சூரியன்சி வேற மாதிரி. கண்டிப்பா வந்து ஒரு டிஸ்க்ளைமர் என்ன போடணும் அப்படின்னா, ஃபேமிலியோட இந்த மேட்ச் எல்லாம் பாக்குறீங்க, அதுவும் ராஜஸ்தான் இனிமேல் ஆட போற மேட்சஸ் வைபவ் பேட்டிங் பாக்குறீங்க அப்படின்னா பாக்காதீங்க அப்படின்னு டிஸ்க்ளைமர் போட்டுடலாம். ஏன்னா கண்டிப்பா சின்ன பசங்க, அதுவும் வந்து காலேஜ் பசங்க எல்லாமே வந்து மேட்ச் ஃபேமிலியோட பாக்குறப்போ கண்டிப்பா அவங்க அப்பா அம்மா ஒரு ஒரு லுக் விடுறதுலயே வந்து இந்த எம் மகன்ல வந்து எப்படி நாசர் வந்து பரத்தை பார்ப்பாங்களோ அந்த மாதிரிதான் எல்லா வீட்லயும் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் சோறு கட்டுன்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்கான். சோ உண்மையாவே வந்து ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ இவர பேட்டிங் வந்து ஃபேமிலியோட பார்த்தா. அதான் ப்ரோ, சும்மாவே எங்க வீட்டுல ரஹ்மான் வீட்டுல எல்லாம் பக்கத்து வீட்டு பையனை பாரு, அவன் எப்படி படிக்கிறான் எப்படி படிக்கிறான்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 13 வயசுல உன்னால பிளாஸ்டிக் பேட்டை தூக்க முடிஞ்சுதாடா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வயசுல நானே வேலைலாம் எங்க பிடி சார் வந்துட்டு பெஞ்சு தூக்க விடுவாங்க ஸ்கூல்ல. அப்பவே ஒரு பெஞ்ச வந்து 2 பேரை தூக்க முடியாம 4 பேர் பிடிச்சிக்கிட்டு போவோம், பிடிச்சிக்கிட்டு மல்லு கட்டிட்டு. இந்த பையன் 100 டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காரு. இசாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரஷீத் கான், யாருக்கும் ஒரு மரியாதையே கிடையாது. வந்தீங்கன்னா நான் அடிச்சு சாத்த போறேன். அப்பா 35 பால் 100 ப்ரோ, 35 பால் 100. அதுல எத்தனை 6? 10 6 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல எப்பா மிரண்டே போயிட்டான். செம்மடி. அதான் சொல்ற மாதிரி நாங்களும் அப்படிதான் 14 வயசுலாம் வந்து ஒண்ணு ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடி பொண்ணுங்க முன்னாடி சீன் போடுவோம், யார் ஜெயிச்சிட்டோம் பாத்தியானு. அப்படி இல்லைன்னா கிளாஸ் ரூம்லயே ஒரு சின்ன இடம் இருக்கும், அங்க வந்து பேடை வச்சு கிரிக்கெட் ஆடி 6 அடிச்சுட்டு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்போம். ஸோ காலம் ரொம்ப மாறிடுச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு வைபவ் சூரியன்சி. ஏன்னா கண்டிப்பா அவரோட ஹார்ட் ஒர்க் தான் வந்து டீம் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போட்டிருக்கு. இந்த விஷயத்துல நம்ம கண்டிப்பா ராகுல் டிராவிட்க்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். நம்ம சில விஷயங்கள் அவர் பண்ணது வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த விஷயத்துல எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து க்ரூம் பண்ணதும் சரி, சின்ன வயசுலயே அதாவது அந்த அண்டர் 19 கேம்ப்லயே வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய டெவலப் பண்ணதா இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து ராகுல் டிராவிட் எப்பவுமே முன்னாடில இருந்தே நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி இந்த மாதிரி டைம்ல வந்து வைபவ் சூரியன்சியை வந்து ஆட வச்சதுக்கு வந்து டெஃபினட்டா கிரெடிட்ஸ் டு ராகுல் டிராவிட். நீங்க அப்படியே ஜிடி பேட்டிங் பத்தி ஸ்டார்ட் பண்ணிருங்க, அப்படியே நம்ம கண்டினியூ. வாய்ஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ, வேல் ப்ரோ உண்மையாவே வாய்ஸ் சூப்பரா இருக்கு. சொல்லுவீங்க நீங்க நல்லா. நீ பாட்டு காம்படிஷன் கூட போலாம் இப்ப, அந்த அளவுக்கு இருக்கு. சரி ஓகே, அதான் இன்னைக்கு ஜிடி பேட்டிங் பத்தி பாத்துருவோம். சாய் சுதர்ஷன் இன்னைக்கு ஒரு 30 பால் 39 அடிச்சாரு. சாய் சுதர்ஷன் லெவலுக்கு வந்து இது என்னை பொறுத்த வரையும் கிரேட் நாக் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா அவர் எப்பவுமே ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த 30 பால் 39 அது இந்த மாதிரி ஒரு பிச்சில் வந்துட்டு என்னை பொறுத்தவரையும் நாட் அப் டு ஹிஸ் லெவலு. கில் இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஒரு 50 பால் 89 சும்மா பட்டையை கலப்புனாரு. பயங்கரமான இன்னிங்ஸ், 5 4 4 6. இந்த இன்னிங்ஸ் பத்திலாம் சூப்பர் இன்னிங்ஸ்ன்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குது எனக்கு. ஏன்னா அந்த சைடு வந்து இது எல்லாத்தையுமே ஃபேட் அவுட் பண்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸா அமைஞ்சோன்னே இதை சொல்ல வர மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். கில் இன்னைக்கு நல்லா ஆனாரு. பட்லர் ஒரு 26 பால் 50 அடிச்சாரு. அப்புறமேட்டு வாஷிங்டன் வந்து ஒரு சின்ன கேமியோ மாதிரி ஆடினாரு. 8 பால் 13 ஒரு 6 அடிச்சாரு. ராகுல் திவாட்டியா வந்து ஒரு 4 பால் 9 அடிச்சாரு. அந்த ஹோல் வந்துட்டு ஒரு நல்ல டோட்டல் போஸ்ட் பண்ணாங்க. ஜிடியை பொறுத்தவரையும் 209 வந்து ரொம்பவே நல்ல டோட்டல் தான். பேட்டிங் பத்தி நான் பெருசா ஜிடியை பிளேம் பண்ணவே மாட்டேன்.
நம்ம என்னதான் அவங்க மிடில் ஆர்டர் வீக்னஸ் எல்லாம் சொன்னாலும் நான் பேட்டிங் பத்தி ஜிடி வந்து பிளேம் பண்ணவே மாட்டேன். அந்த அளவுக்கு டீசென்ட்டா பேட்டிங் ஆடினாங்க. நம்ம கண்டிப்பா டீப்பா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லயே வந்து ஜிடியோட போஸ்ட் மேட்ச் டிஸ்கஷன் எல்லாம் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஜிடி வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடுறாங்க, என்ன மாதிரி ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டட் மைண்ட் இருக்கு. பிளஸ் அவங்க ஒரு எக்ஸலன்ட் சேசிங் டீம், சேசஸ் வந்து டெய்லர் மேடா சேஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்லுமே அவங்க ஸ்ட்ரென்த் பேக் பண்ணி ஆடுறாங்க. அந்த டார்கெட் வந்து கரெக்டா டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு அவங்க பவுலிங் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் மார்க் வருதுன்னா, லாஸ்ட் மேட்ச்லயுமே சரி கமெண்ட்ரிலயும் சொன்னாங்க, அதுக்கு நான் உடன்படுறேன். எனக்குமே அது தோணுது. என்ன அப்படின்னா, மேபி ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்ல உங்களோட ஸ்ட்ரென்த் ஒரு பர்டிகுலர் ஜோன்ல போய் நீங்க செட் ஆகாம இன்னமும் கூட நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க 4 விக்கெட்ஸ் தான் லூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 7 வரைக்கும் பேட்டிங் இருக்குங்கிறப்போ இன்னுமே கொஞ்சம் அக்ரெசிவா போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. எஸ், நம்ம ஹைண்ட் சைட்ஸ்ல வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் பேசலாம். ஆன் பேப்பர் இன்னைக்கு வந்து டோட்டலா வந்து ஸ்கோர் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா இதை பத்தி பேசியிருக்க மாட்டோம். பட் சீரியஸாவே எனக்கு அது கேட்க தோணுது உங்கள்கிட்ட. மேபி ஒரு கரெக்டான ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஆடாம மேபி இன்னும் கொஞ்சம் கூட ஜிடி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமோ அவங்க பேட்டிங்க அப்படிங்கிறது நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் மார்க்கா வைக்கிறேன். அப்படிலாம் தெரியல. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இன்னைக்கு ஆடினாங்க, அவங்க நினைச்ச ஒரு 180 190லே அந்த மாதிரி ஒரு மார்க் செட் பண்ணிருக்கலாம் ஆக்சுவலா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூர்ல அவ்வளவு பெரிய ஸ்கோர்லாம் வந்தது கிடையாது இந்த சீசனே. இன்னைக்குதான் 200+ ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் இன்னைக்கு பிட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ பேட்டிங். ஆமா, இன்னைக்கு பிட்ச் நல்லா இருந்தது ப்ரோ. 200லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒரு ரீசனபிளான ஒரு டோட்டல். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுமே ஜிடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி சேஸ் பண்ணாது, அதுவும் லாஸ்ட் அவங்க ப்ரீவியஸ் கேம்ஸ்லாம் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு டிசிஷன் வந்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கேப்டனையே ஒரு இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா உட்கார வச்சுட்டு ஒரு பிளேயர் கொண்டு வந்தாங்க. கேப்டனையே உட்கார வைக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும், இந்த மேட்ச் எப்படியும் ஜெயிச்சிரும்ன்ற ஒரு ஜோன் போயிட்டாங்க. அங்கதான் கொஞ்சம் இன்னைக்கு கேப்டன்சியும் பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. நம்ம கோயிங் ஃபார்வர்ட் அதை பேசலாம். நான் ஸ்மித்தியன் ப்ரோ சொல்றது வந்து டு தி எக்ஸ்டென்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இது வந்து ட்ரூ சர்ஃபேஸ். மத்தவங்க எல்லாம் போய் பட்டுன்னு அடிச்சு ஒரு நேரம் ஒரு 230 240 போட்டுருக்கணும் என்ன பொறுத்தவரையும். ஆனா அதேதான் ஜிடிஓட வந்து ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. இந்த பிச்சில் வந்து வின்னிங் ஸ்கோர் பார்த்திருப்பாங்க, அனலிஸ்ட் வச்சு ஒரு 180 190 சொல்லியிருப்பாங்க. சரி, அதை விட நம்ம ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சா போதும், ராஜஸ்தான் ஈஸியா நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டிராபேக்கா அமைஞ்சிருச்சு. அக்செப்டட் ப்ரோ, டு தி எக்ஸ்டென்ட் அக்செப்டட். ஆனா 209 வந்து என்ன பொறுத்தவரையும் ஒரு நல்ல டோட்டலு. எந்த டீமா இருந்தாலும் ஒரு ப்ரெஷர்ல ஆடி இருப்பாங்க, அடிக்க போய் விக்கெட் விட்டுருப்பாங்க. ஆனா வந்துட்டு இன்னைக்கு ராஜஸ்தான் ஆடினதெல்லாம் வந்து ஒரு 50-60 மேட்ச்ல ஒரு வாட்டி நடக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு அமைஞ்சுது. ஸோ வந்து ஜிடிக்கு மேல நான் அவ்வளோவா பிளேம் பண்ண மாட்டேன். ஓகே, நீங்க சொன்னது அக்செப்டபிள். பட் இருந்தாலும் 209 வந்து ஒரு சூப்பரான ஸ்கோர் தான் என்ன பொறுத்தவரையும். ராஜஸ்தான் பவுலிங் பத்தி நம்ம பேசணும்னா, நீங்க பேட்டிங்க்கு எவ்வளவு கிரெடிட் கொடுக்குறீங்களோ பவுலிங் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் மோசமாவே பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். எடுத்தோன்னே ஹிட்மேர் கையில வந்து அழகா வந்து ஒரு கேட்ச் இப்படி உட்காருது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்ச், அதை விடுறாங்க. இந்த வருஷம் ராஜஸ்தானோட கேட்சிங் எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப மோசமா இருந்திருக்கு. அதை வந்து இன்னைக்கு மேட்ச்மே ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க. ஆர்ச்சருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தீக்ஷனா போட்டாரு. திருப்பி ஆர்ச்சருக்கு தானே போயிருக்கணும். ஏன்னா வந்துட்டு அங்க வந்து ஜிடியோட மெயினே அவங்க ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன் தான் ஜிடியோட மெயின் பேட்ஸ்மேன்ஸ். அப்படிங்கும் பொழுது நீங்க அந்த இது எடுக்கணும். நீங்க பவர் பிளேலே வந்து ஒரு விக்கெட் இல்ல 2 விக்கெட் எடுத்தாதானே நீங்க அந்த கேமுக்குள்ள வர முடியும். அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல ராஜஸ்தான் ட்ரிக்கை மிஸ் பண்ணாங்க. ரியான் பராக் இன்னைக்கு பவர் பிளேலே பவுலிங் போட வந்தாருன்னு நினைக்கிறேன். பவர் பிளேலையா இல்ல 7th ஓவர் போட வந்தாரு. அதுவுமே என்ன பொறுத்தவரை நாட் அட் ஆல் அக்செப்டபிள். விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் இருக்கும் போது இவர் வந்து போடுறதெல்லாம் நல்லா ஏத்துக்கவே முடியாது ப்ரோ. நம்ம இந்த சீசன்லயே நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் ஆக்சுவலா ஜாஃபர் ஆர்ச்சர் வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணாம மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்றப்ப எந்த அளவுக்கு அடி வாங்கினாரு, எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல எஃபெக்ட் ஆச்சுன்னு. கம்ப்ளீட்டா அந்த சிஎஸ்கே மேட்ச்ல தான் பவர் பிளேல யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆச்சு. இன்னைக்குமே அதுதான் லேக் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஜிடி வந்து ஒரு டாப் ஆர்டர் டாமினன்டான ஒரு பேட்டிங் சைடு. அதுல வந்து ஆர்ச்சர் ஒரு 2 விக்கெட், சப்போஸ் ஒரு 2 விக்கெட் மட்டும் எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 160 170 அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஜிடியோட மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்போஸே ஆகல. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இதை வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு. அசரங்கா தீக்ஷனா ஆக்சுவலி சொன்ன மாதிரி நல்லா போட்டாங்க, நல்லா டீசென்டான ஸ்பெல் 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. மெயினா வந்து யுத்வீருங்கிறவர் ரன்ஸ்க்கு போயிட்டாரு. யுத்வீர் இன்னைக்கு தானே ஆடுறாருன்னு நினைக்கிறேன், ரொம்ப மேட்ச் கழிச்சு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யுத்வீர் ஆல்சோ வென்ட் ஃபார் ரன்ஸ். மற்றபடி ப்ரோ இந்த பிட்ச்ல வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்க முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாங்க. சந்தீப் சர்மாவும் இன்னைக்கு டீசெண்டா போட்டாரு ப்ரோ. 4 overs 33 ஒரு விக்கெட் எடுத்து டீசெண்டா போட்டாங்க. ஆனா வந்துட்டு அந்த சில இடத்துல அந்த ட்ரிக்கை வந்து மிஸ் பண்றாங்க ப்ரோ. அவங்க விக்கெட் டேக்கிங் ட்ரிக்கை மிஸ் பண்றாங்க, கேட்ச் நிறைய டிராப் பண்றாங்க. இதெல்லாம் நடக்கும்போது யாராலையும் காப்பாற்ற முடியாது, அன்லெஸ் ஆர் அன்டில் இந்த மாதிரி ஒரு பிளைண்டர் தான் காப்பாற்றும். மற்றபடி வந்துட்டு என்னை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஆர்ஆரோட பவுலிங் வந்து பிலோ பாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க.
இந்த பேட்டிங் வந்து சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே ஓவர் ஃபைட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம இன்டெப்தா போறதால அதை பின் பாயிண்ட் பண்ணி தான் ஆர்ஆர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் மட்டமா தான் பவுலிங் போட்டாங்க. கேப்டன்சியே ஃபர்ஸ்ட் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எதுக்கு ரியான் பராக்ன்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே இருக்கு. இதுவே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆக்சுவலா. இல்ல தமிழ் கமெண்ட்ரியில வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ராணா கூட கேகேஆர் வந்து ஒரு 2-3 மேட்ச் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் நிறைய கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஜெய்ஸ்வால் வந்து இந்தியன் டெஸ்ட் சர்க்கியூட்ல இருக்காருங்கும் பொழுது அவருமே டொமஸ்டிக் டீம்ல ஏதோ ஒரு டீம் 2 டீம் கேப்டன்சி பண்ணியிருக்காருங்கும் பொழுது அவுட் ஆஃப் த ப்ளூ நீங்க வந்து ரியான் பராக் கிட்ட கேப்டன்சி கொடுக்குறீங்கன்னா அங்கே வந்து எல்லாருக்கும் கொஸ்டின் மார்க் வருது. அது ஏன் என்ன ஏதுன்ட்டு இன்சைட் பாலிடிக்ஸா என்னான்ட்டு. இல்ல நான் ஒரு ரிப்போர்ட் ஒன்று படிச்சேன். அதுல அதான் போட்டுருந்துச்சு என்னன்னா ராகுல் டிராவிட் வந்து ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒரு பிரதருக்கும் அவருக்கும் ஒரு பாலிடிக்ஸ் நடந்துருச்சு. பராகோட பிரதர் வந்து வாஸ் இன்வால்வ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சோம். எஸ் நம்ம இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் நிறைய பேசலாம். பட் ஆனா எதுவுமே டிரான்ஸ்பரண்டா தெரியற வரைக்கும் வி கான்ட் ஸ்பீக். பட் ஆனா பாக்குற வரைக்குமே அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஜெய்ஸ்வால் இஸ் நாட் ஹாப்பி அஸ் வெல் அப்படிங்கிறது கண்டிப்பா கிளியர் கட்டா தெரியுது. கண்டிப்பா கோயிங் ஃபார்வர்ட் எஸ் நம்ம சில விஷயங்கள்ல டிராவிட மேல ஹார்ஷா இருந்தா ஆனும். ஸோ அந்த விஷயத்துல இதுவும் ஒண்ணு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்ஆர் பேட்டிங் பத்தி வரதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ஜிடி பவுலிங் பத்தி ஃபர்ஸ்ட் பேசிட்டு அப்புறம் ஆர்ஆர் பேட்டிங் பத்தி போறதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிடி பவுலிங் பத்தி பார்த்தோம்னா எல்லாருமே எக்ஸ்பென்சிவ் ப்ரோ. சிராஜ் 12 ரன்ஸ் 12 எக்கானமி, இஷாந்த் சர்மா 18, வாஷிங்டன் சுந்தர் 18, பிரசித் கிருஷ்ணா 11, கரீம் ஜன்னத்துல இன்னைக்கு ஒரு புது பவுலரை கொண்டு வந்தாங்க, ஒரே ஓவர்ல 30 ரன்னு. அப்புறம் சாய் கிஷோரும் இன்னைக்கு 16 ரன்னு. ஒரே ஒரு ஆளு இன்னைக்கு இத்தனை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாதால செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பீக் ஆறது வந்து ரஷீத் கான் தான். அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு 4 ஓவர் 24 அவர் எக்கானமி ஒரு விக்கெட் எடுத்தாரே தவிர மத்த எல்லாருமே எக்ஸ்பென்சிவ். என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க ஜிடி? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து இவ்வளவு டோர்னமெண்டா இவ்வளவு மேட்சஸ்மே நம்மளுமே சரி நார்மலா எல்லாருமே சரி மெயினா ஆஷிஷ் நேராவை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஆஷிஷ் நேராக்கு தான் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கும் ஆஷிஷ் நேரா தான் கோச்சா இருக்காரு. பட் ஆனா என்ன விஷயம்னா சுப்மான் கில்லோட கேப்டன்சி இம்பாக்ட் இன்னைக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா கில் வந்து ஆன் ஃபீல்ட்ல இல்லைங்கிறப்போ அஸ் யூஸ்வல் நேரா தான் வந்து எல்லாமே பாக்குறாரு. அப்படின்னா இன்னைக்குமே ரிசல்ட்ஸ் ஜிடி ஃபேவரா தான் போயிருக்கணும். பட் இன்னைக்கு வந்து கேப்டன் சுப்மன் கில்ல ரொம்ப மிஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி ரஷீத் கானுமே வாஸ் நாட் அப் டு த லெவல் வித் கேப்டன்சி எஃபர்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேப்டன்சில வந்து ஒரு ப்ராப்ளம். அதை தாண்டி பவுலிங்ல அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி கம்ப்ளீட்டா வந்து வைபவ் சூரியவன்ஷி வந்து ஆடின இன்னிங்ஸ் வந்து வாஸ் கம்ப்ளீட்டா அவருக்கு தான் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். பவுலர்ஸ் வந்து மேபி இந்த மாதிரி ஒரு டார்கெட் டிஃபெண்ட் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா செட் பண்ணி அதான் ப்ரோ என்ன இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி தான் ப்ரோ நான் வந்து சொல்வேன். அங்கதான் ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. இல்ல ப்ரோ அதேதான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா இப்ப வெளிய இருந்து பாக்குறதுக்கு அந்த பவுலிங் ரொட்டேஷன் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கில் இருந்தா ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணிப்பாரு, அந்த ஃபீல்ட் செட்டப் எல்லாம் ப்ராப்பரா செட் பண்ணிப்பாரு, பவுலருக்கு வேணுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாம் நடந்திருக்கும்னு தோணுது ப்ரோ. ரஷீத் கான் வந்து கொஞ்சம் லேக் ஆயிட்டாரு ஆக்சுவலா. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பேசினதுதான் 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் கொண்டு வரக்கூடாது இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பிளே பண்றப்ப ஆல்ரெடி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே சாய் கிஷோர் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. அவர் கொஞ்சம் லேட்டா இன்னைக்கு வந்தாரு பவுலிங் ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லைனாலுமே இப்போ வைபவ் சூரியவன்ஷி வந்து நல்லா தான் அடிச்சிட்டு இருக்காரு. பட் ஒரு பால் ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணாங்கன்னா அங்க கூட லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் எடுத்து வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். எல்லாருமே அடி வாங்குறாங்கன்றப்ப இவரையும் ட்ரை பண்ணிருக்கலாம் கொஞ்சம் ஏர்லியரா. பட் என்ன இருந்தாலும் நம்ம ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் அது ஓகே கேப்டன்சி. பட் ஆனா என்ன இருந்தாலும் சிராஜ் இஷாந்த் சர்மா வந்து பவர் பிளேல பவுலிங் போடுறப்போ கேப்டன்சி வந்து அங்க பெருசா நான் வந்து கொஸ்டின் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஃபீல்ட் செட் நமக்கு வேணும் என்ன பண்ணணும் அப்படின்னு. அந்த ஸ்டார்டிங் 4 ஹவர்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் கேப்டன்சி வில் கம் இன்டு பிக்சர் நான் ஒத்துக்கிறேன். பட் அந்த ஸ்டார்டிங் 4 ஹவர்ஸ் நீங்க சிராஜ் 2 ஓவர் இஷாந்த் சர்மா 2 ஓவர் நியூ பால்ல போடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி லெங்ஸ் நம்ம போடணும், இந்த பிட்ச் எப்படி இருக்கு, ஃபீல்ட் செட் எப்படி வைக்கணுங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ அங்க வந்து அவங்க 2 பேரையும் நம்ம கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் வேணும். கொஞ்சம் போரா தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன பொறுத்தவரையுமே ஒரு ஆல்ரவுண்டட் பவுலிங் அட்டாக். உனக்கு இது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வேணும்னா சாய் கிஷோர், ரைட் ஆர்ம் ஸ்பின் வேணும்னா வாஷிங்டன் சுந்தர், 2 பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். அதே லெக் ஸ்பின் வேணும்னா ரஷீத் கான் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேணுமா பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இஷாந்த் சர்மா இருக்காரு. நியூ பால ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுக்க சிராஜ் இருக்காருங்கும் போது என்னை பொறுத்தவரையும் ஜிடியோட பவுலிங் அட்டாக் வந்து அதனாலதான் நான் வந்து ஜிடி எப்பவுமே ஹையா ரேட் பண்ணுவேன். ஒரு வெல் ரவுண்டட் பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. ஆனா வந்துட்டு இன்னைக்கு அவங்களால டெலிவர் பண்ண முடியலையா, அது எங்க அவங்க ட்ரிக்க மிஸ் பண்ணாங்கன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. அந்த ஹோல் வந்து ஜிடியோட பவுலிங் அட்டாக் வந்து இன்னைக்கு ஒரு புவர் டே. இந்த டே வந்து அவங்க அப்படியே கண்டிப்பா அப்படியே அழிச்சிடணும் அவங்க மைண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு அடி வாங்கினதை.
அழிச்சிட்டு அடுத்த மேட்சுக்கு போனாதான் ஒரு மென்டல் பூஸ்டரா இருக்கும். அது ஆஷிஷ் நெஹ்ரா வந்து கரெக்டா கைட் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஆர்ஆரோட பேட்டிங்க்கு வந்துருவோம். அதான் ப்ரோ, 2 யங்ஸ்டர்ஸ் வந்து, அதாவது ஒருத்தன் தான் வந்து யங்ஸ்டர் அப்படின்னு இவ்வளவு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஜெய்ஸ்வால் வந்து யங்ஸ்டர், அவர் தான் வந்து சார்ஜ் எடுக்க போறாருன்னு பார்த்தா உன்னை விட சின்ன பையன் நான் இருக்கேங்கிறது. ஓகே, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஏஜ் பத்தி பேசியாச்சு, ஏஜ் வந்து தனியா வச்சிடலாம். பிளேயிங் எபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டா கூட ஏஜே வந்து அங்க மேட்டரே கிடையாதுங்கிற மாதிரி ஆடினாரு ப்ரோ. அவர் விளையாண்டதை பார்த்தா வந்து ஒரு சின்ன பையன் ஆடுற மாதிரியே தெரியல. ஏதோ வந்து எல்லாம் செட் ஆகி ப்ராமினெண்டா வந்து த்ரூ அவுட்டா வந்து பேட்டிங் ஆடுற மாதிரி தெரிஞ்சு. ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. உண்மையாவே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு டார்கெட் நீங்க இவ்வளவு பெருசா சேஸ் பண்றீங்க, சஞ்சு மாதிரி ஒரு பிளேயர் இல்லாதப்போ நீங்க ஆடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா போன மேட்ச் நீங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இந்த சீசன் அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி ப்ரோ எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒரு நாக்கு. ஜெய்ஸ்வாலுக்குமே நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஆனா இவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து திரை தீ பிடிக்கும் தான் ப்ரோ. உண்மையாவே வந்து தீ பிடிச்சிருச்சு. ஜெய்ஸ்வால் இன்னைக்கு ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடிருக்காரு ப்ரோ. ஒரு 40 பால் 70, அதுவே என்ன பொறுத்தவரை ஒரு டெரிஃபிக்கான இன்னிங்ஸ். அந்த இன்னிங்ஸை ஓவர் ஷாடோ பண்ற மாதிரி சூரியவன்ஷி ஒரு நாக்கு அடிட்டு போயிட்டாரு. ஷியர் என்ன பவர் வச்சிருக்காருன்னே தெரியல ப்ரோ. சரியான பவர். இதுவும் நீங்க ஏஜ் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, கிரிக்கெட்னு வரப்போ அது பெருசா கன்சிடர் பண்ணக்கூடாதுதான். ஆனா திருப்பி வந்து இந்த வயசுல அவ்வளவு பவர். இத்தனை 10 சிக்ஸ் 11 சிக்ஸ் அடிக்கிற அளவுக்கு பவர்னா எனக்கு தெரியல ப்ரோ. லாஸ்ட் வேர்ட்ஸே இல்ல எனக்கு அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு. இல்ல, நான் ஒரு போஸ்ட் பார்த்திருந்தேன், ஃப்ரம் சோட்டா பீம் டு வைபவ் சூரியவன்ஷி வி ஆல் க்ரூ அப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சோட்டா பீம் லட்டு பவர் மாதிரி போட்டிருந்தாங்க. லிட்டரலி வந்து நல்லா பார்க்க ஃபன்னியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உண்மையாவே வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு வைபவ் சூரியவன்ஷி. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து இப்போ வைபவ் வந்து ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ் மட்டும் ஓவர் ஷேடோ பண்ணல. அங்கிட்டு ஜாஸ் பட்லரோட எல்லாரும் அந்த ரிவெஞ்சு அந்த மாதிரி ஒரு பெரிய இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். அவருமே அதை ஆடி இருக்காரு. ஆக்சுவலா 26 பால்ஸ் 50 ஸ்கோர் பண்ணிருக்காரு, 192 ஸ்ட்ரைக் ரேட். அதுவுமே கம்ப்ளீட்டா கேம்லயே அதை நம்ம பேசுற மாதிரியே வைக்கல. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டு போயிட்டாரு. பேட்டிங்னா இன்னைக்கு வைபவ் பத்தி மட்டும்தான் பேசணுன்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. வைபவும் சரி ஜெய்ஸ்வாலும் சரி 2 பேரும் பொடி பசங்கன்னு தான் சொல்லணும். பொடி பசங்க. ஆனா ஒரு அடியும் மொரட்டு வெயிட்டான அடி. அதான் சூடானா சுழுக்கு எடுத்துருவாங்கிற மாதிரிதான் டீ கொளுத்து எரிஞ்சிட்டாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா வந்து ஒரு 4 அடிச்சாரு, அடுத்த பால் வந்து அவுட் ஆயிட்டாரு. ரியான் பராக் வந்து இன்னைக்கு கொஞ்சம் 15 பால் 32 ஆல்ரெடி மேட்ச் முடிஞ்சதால வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடி வந்து டீம் வந்து கேப்டனாக கரை சேர்த்திருக்காரு ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு கேப்டன் இந்த மாதிரி கரை சேர்க்கிறத பார்க்க. நேத்து இந்த மாதிரிதான் சில சர்க்காசம்ஸ் பண்ணிருந்தேன். இருக்கட்டும், ஜெய்ஸ்வால் நம்ம ஆக்சுவலா சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு பேக் டு பேக் 550s நினைக்கிறேன் இன்னரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கிருந்து கம்ப்ளீட்டா ஒரு சரியான கம்பேக் கொடுத்திருக்காரு. பேக் டு பேக் 550s. அந்த எனக்கு தெரிஞ்சு ஆரஞ்சு கேப் இதுலயும் வந்திருப்பாரு. சஞ்சு வந்தா டைரக்டா என்ன பொறுத்தவரையும் நம்பர் 3 தான் ஆடணும். இந்த காம்பினேஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அடுத்த மேட்ச் வந்தாருன்னா கன்ஃபார்ம் நம்பர் 3 ஆடணும். அவர் நம்பர் 3 ஆனா யாரை உட்கார வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இங்க வருது. அது யாரை டிராப் பண்றாங்களோ இல்லையோ, சஞ்சு வந்தா நம்பர் 3 ஆடி ஆகணும். இவங்க அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆல் கன்ஸ் பிளேசிங், நீங்க போங்கப்பா அடிங்கப்பா அப்படின்ட்டு அனுப்பணும். இன்னைக்கு எடுத்த மாதிரியே அப்ரோச் எடுத்தாங்கன்னா மேத்தமெட்டிக்கலி இன்னும் ஒரு சான்ஸ் கூட இருக்கு அவங்களுக்கு. இதே மாதிரி கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்கன்னா மேபி ரன் ரேட்டும் இதுக்கு வரும். ஆனா வந்துட்டு இல்லடா உனக்கு ஒரு ஹோப் கொடுக்குறேன்டா நானு. ஹோப் தானே எல்லாம். நாங்க வரலையா ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும்னு போன வருஷம் அது மாதிரிதான். நீங்களும் நாங்களும் ஒன்னாடா இந்த கடைசி 3 மேட்ச் பார்த்துட்டு தான் பேசுறியாடா. இதுவே ராஜஸ்தான் எல்லாமே ஜெயிச்சாலுமே குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு தாட் வேற தோணிக்கிட்டே இருந்துச்சு. வைபவ் சூரியவன்ஷி அவுட் ஆனதுக்கு அப்புறம் மேபி ஜெய்ஸ்வால் கிட்டே கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டாங்கன்னா, ஏன் ஜெய்ஸ்வால் நீ கடைசியா ஆடி கொடுத்துட்டாரு, அது வேற விஷயம். எடுத்திருந்தாங்கன்னா ஜெய்ஸ்வால் கிட்ட எடுத்திருந்தாங்கன்னா அப்பதான் எனக்கு ஒரு பீக் ஐபிஎல் வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அத மட்டும் தோத்துருந்தாங்கன்னு ஏன் இந்த இடத்துல வந்து நானு சத்தியமா போட்டு தாக்கிருப்பேன் ராஜஸ்தானா. தப்பிச்சுட்டாங்க இன்னைக்கு. நல்லா ஆடி கொடுத்ததுனால நீ சொன்ன மாதிரி ரியான் பராக் கொஞ்சம் பினிஷ்டு மேட்ச்ல வந்து ஓகே என்னாலையும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும், என்னாலையும் முடிச்சு கொடுக்க முடியுன்ற மாதிரி கேப்டன் ஸ்நாக் ஆன் தி ஹோல் வந்து இன்னைக்கு ஒரு டெரிஃபிக்கான இன்னிங்ஸை பார்த்தோம். இன்னுமே நான் வந்து ஒரு மாதிரி என் மைண்ட் எல்லாம் ஸ்டன் ஆயிருச்சு. ஃபேஸ்புக் பக்கம் போக முடியல, என்னடா பண்ணி வச்சிருக்காங்கிறாங்க எல்லாம். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அதனாலதான் நான் போஸ்டே போடல. என்னத்தை நான் சொல்றது, இதுல என்னத்தை பாராட்டுறது எதுவுமே எனக்கு புரியல. அந்த அளவுக்கு ஒரு இன்னிங்ஸ் பார்த்தோம். வெல் டிசர்வ்ட் விக்டரி. அந்த பையனோட நாக்குக்கு இந்த விக்டரி வந்து 2 பாயிண்ட் ராஜஸ்தானுக்கா இல்ல சூரியவன்ஷிக்கான்னு கேட்டா சூரியவன்ஷிக்குன்னு கொடுத்துடலாம். ராஜஸ்தானுக்கு கொடுக்க முடியாது, சூரியவன்ஷி கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு
அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு. இருக்கிறதே ஒரு மேட்ச் சோ ஆல் கிரெடிட்ஸ் டு சூரியவன்ஷி. சோ வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிருவோம். மொமெண்ட் அந்த மேட்ச் வந்து நான் வைபவ் சூரியவன்ஷிக்கே கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ், அதுவும் நம்ம நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். இதான் அவரோட 3rd ஐபிஎல் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் 3 இன்னிங்ஸ்லயே ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணிருக்காருன்னா டெஃபினட்டா ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இதே மாதிரி ஒரு பொட்டன்ஷியலுக்கு, இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியலுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஸோ இந்த மேட்சையும் அவர் தான் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தாரு. இல்லைன்னா நம்ம ப்ரீவியஸ் மேட்சஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், பார்த்திருக்கோம். அதே தான் நான் திரும்பி சொல்ல வரேன். கண்டிப்பா ஆர்ஆர் இங்க இருந்து சோக் பண்ணிருக்க ஒரு சான்சஸ் இருக்கு, ஒழுங்கா ஓபனர்ஸ் ஒரு ஸ்டார்ட் தரலன்னா. ஓகே, அடுத்து வந்துட்டு முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். அவ்வளவுதான், அவளை முடிச்சு விட்டீங்க போங்க. கண்டிப்பா நான் சுப்மன் கில்க்கு கேப்டன்சி மிஸ் பண்ண ஜிடி கொடுக்குறேன். ஓவரால் வந்து அங்கதான் வந்து கம்ப்ளீட்டா கேம் விட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இம்பாக்ட் ஆஃப் சுப்மன் கில் கேப்டனா இன்னைக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அந்த டிசிஷனுக்காக நான் முடிச்சு விட்டீங்க போங்க மொத்த ஜிடி பவுலர்ஸ்க்கே கொடுக்குறேன். ஓகே, அடுத்து வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வந்து நான் ஜெய்ஸ்வாலுக்கு கொடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு வைபவ் சூரியவன்ஷியோட நாக்கு வந்து ஜெய்ஸ்வாலோட நாக்கை வந்து இது பண்ணிருச்சு, ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு. ஆனா ஜெய்ஸ்வாலும் இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஆடி கடைசி வரை நின்று அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இந்த இடத்துல அவுட் ஆனா என்ன ஆகுன்ட்டு தெரிஞ்சிருச்சு. அந்த வீழ்றதுக்கு விடாம வந்து இவர் கடைசி வரை நின்று ஜெயிச்சு கொடுத்துருக்காருங்கிறதால நான் வீழ்வேன் நினைத்தாய் வந்து நான் ஜெய்ஸ்வாலுக்கு கொடுத்துட்றேன். கம்ப்ளீட்லி டிசர்வ்டு. அதான் அவர் நாக்கே மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து நான் இதை வந்து அவருக்கு கொடுக்குறேன். நல்லா ஆனார் இன்னைக்கு. இன்னைக்கு வந்துட்டு நானும் ஸ்மித்தியன் ப்ரோவும் வந்துட்டு ஜிடி ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். வேல் மட்டும் ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லியிருந்தாப்புல. நம்பிக்கையோட சொன்னாருன்னு சொல்ல முடியாது, சொல்லியிருந்தாப்புல. ஆனா ஆர்ஆர் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு 21+1 ஃபார் வேல் பிரஜன் 22, ரஹ்மான் டிவிலியர்ஸ் 25, ஸ்மித்தியன் வந்து 27. ஸோ வித் தட் நோட் வந்துட்டு நம்ம நாளைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷனுக்கு போவோம். நாளைக்கு மேட்ச் வந்து டிசி விசஸ் கேகேஆர் இன் டெல்லி. ஸோ இதுக்கு யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்க? 100% நாளைக்கு டெல்லி ஜெயிக்குது. டெல்லி வில் பி பேக் டு ஃபார்ம் ஃப்ரம் டுமாரோ. ஸோ ஐ எம் கோயிங் வித் டெல்லி. கம் ஆன். நான் கேகேஆர் தான் சொல்றேன். கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு நாளைக்காவது ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு பேக் டு பேக் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மேட்சஸ் லாஸ் பண்ணிட்டாங்க. இந்த பஞ்சாப் மேட்ச் வேற கட் டவுன் ஆயிடுச்சு. நாளைக்காவது ஒரு பியூர் கிரிக்கெட்டிங் பார்ப்போம். நம்ம கேகேஆர் இருந்து ஒரு பேட்டிங் ஒரு பிளாஸ்டா இருக்கும்னு பாக்குறேன். இந்த டோர்னமெண்ட்டே பெருசா பிளாஸ்ட் ஆகல. நாளைக்கு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான் கேகேஆர் இருந்து. ஓகே, நாளைக்கு வந்து நானும் கேகேஆர் தான் பேக் பண்றேன். பிகாஸ் வந்துட்டு டெல்லி வந்து ஸ்லோ சர்ஃபேஸ் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பவுலிங் போர்டை வந்து கேகேஆர் வந்து 2 நல்ல தரமான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. அதான் சொன்ன மாதிரி யாருமே என்ன ஆக்ஷனுக்கு வரல. ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு டவுன்ஃபால் ஆகக்கூடாதுங்கிறதாலே நான் வந்து கேகேஆர் சொல்றேன். நாளைக்கு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ட்டு தோணுது. ஐ லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச் டுமாரோஸ் மேட்ச். தட் நோட் வந்து எம்ஐ இன் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2nd பிளேஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி டாப்ல ஆர்சிபி இருக்காங்க. 3rd ஜிடி 3rdல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ ஏதோ அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. சொல்லி ஆகணுமா சார்? சொல்லணும்ல, பண்ணி ஆகணுமா? அதை நீ ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாதுன்னு உங்களை சொல்லிட்டு சொன்ன பாத்தியா? அங்கதான் நிக்கிறேன். சோ நாளைக்கு மேட்சோட எல்லாம் மாறும், கூடிய சீக்கிரமே மாறும். கவலைப்படாதீங்க, அதுக்குதான் வெயிட் பண்றீங்க, அதுக்குதான் காத்துட்டு இருக்கேன். தூக்குங்க, பஞ்சாப் லாரி 5வது கீர்ல போடுங்க. எப்படா பஞ்சாப்ல ஆர்சிபி அடிக்கலாம் ஒரு 10 பேர் காத்துட்டு இருக்காங்க. காத்துட்டு இருக்கட்டும் ப்ரோ. பஞ்சாப் லாரிய 5வது கீர்ல போட்டு தள்ளுங்க. இன்னொரு 2வது கீர்ல வரும். சேப்பாக்ல பல்லே பல்லே தான் நாளைக்கு. ஆமா, சேப்பாக்ல வேற மேட்ச் இருக்கா? ஓகே, வித் தட் நோட் வந்து நீங்களும் உங்க பாயிண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாளைக்கு யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. We'll see you in the next match review. Until then, bye from Rahman D. Villiers, Prajan and Smithian. Bye.